வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவில் 64.58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மக்கள் நலத்திட்டங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை காங்கிரஸ் கூட்டணி மேற்கொண்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் கொள்கைகள் பெரும் செல்வந்தர்கள் பயன்பெறும் வகையிலேயே உள்ளன என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். பிளஸ் 2 தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான கல்லூரி கனவு 2024 வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை மாநில தலைமைச் செயலர் திரு சிவதாஸ் மீனா இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 20 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவில் 64.58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 10 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் மொத்தம் 93 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கடுமையான வெப்ப அலையையும் பொருட்படுத்தாமல் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமுடன் வாக்களித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அஸ்ஸாமில் 81.71%, பீகாரில் 58.18%, சத்தீஸ்கரில் 71.06% வாக்குகள் பதிவாகியுள்ளன. யூனியன் பிரதேசமான தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூவில் 69.87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கோவாவில் 75.2%, குஜராத்தில் 59.51%, கர்நாடகாவில் 70.41%, மத்திய பிரதேசத்தில் 66.05%, மகாராஷ்டிராவில் 61.44%, உத்தரப்பிரதேசத்தில் 57.34% மற்றும் மேற்கு வங்கத்தில் 76.52% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதுவரை 20 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 283 மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது. மூன்றாம் கட்ட தேர்தலில் பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு அமித்ஷா, திரு மன்சுக் மாண்டவியா, திரு ஜோதிராதித்ய சிந்தியா, திரு பிரகலாத் ஜோஷி, திரு சிவராஜ் சிங் சௌகான் ஆகியோர் போட்டியிட்டனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திக்விஜய் சிங், சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் திருமதி டிம்பிள் யாதவ், தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவில் திருமதி சுப்ரியா சுலே ஆகியோர் இத்தேர்தலில் போட்டியிட்டனர். மூன்றாவது கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவை 23 நாடுகளைச் சேர்ந்த 75 சர்வதேச தூதுக்குழுவினர் 6 மாநிலங்களில் பார்வையிட்டனர். தேர்தலுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுவதை அவர்கள் பார்வையிட்டனர். வாக்காளர்களிடையே தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டதையும் வெளிப்படைத்தன்மையாக தேர்தல் நடைமுறைகள் இருப்பதையும் பன்னாட்டு தூதுக்குழுவினர் வரவேற்றனர். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டி வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்கித் தர வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் மரத்வாடா நீர்ப்பாசன திட்டம் உட்பட 27க்கும் மேற்பட்ட திட்டப்பணிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின்போது மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இலவச ரேஷன் திட்டம், விவசாயிகளுக்கு வருவாய் ஆதரவு திட்டம், ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு போன்றவற்றால் மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருவதாகவும் இதனை விமர்சனம் செய்யும் வகையில் காங்கிரஸ் கூட்டணி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் கொள்கைகள் பெரும் செல்வந்தர்கள் பயன்பெறும் வகையிலேயே உள்ளன என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் அமைப்புகள் வலுவிழக்கச் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மகாத்மா காந்தி, பண்டித நேரு போன்ற தலைவர்கள் ஏழை எளிய மற்றும் சாதாரண மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். அரசியல் சாசனத்தை மாற்றி அமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வரும் இடஒதுக்கீட்டு கொள்கையை பாதுகாக்கவும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வளர்ச்சி பெற்ற இந்தியாவை உருவாக்க பாடுபடும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் திருமதி பிரியங்கா காந்தி கூறினார். கேரளாவில் வெஸ்ட்லைன் ஃபீவர் எனப்படும் புதிய வகை வைரஸ் காய்ச்சல் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக
மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் அளித்த பேட்டியில் கியூலெக்ஸ் என்ற கொசுக்களால் பரவும் இந்த வைரஸ் காய்ச்சல் திரிசூர், மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களில் காணப்படுவதாக கூறியுள்ளார். இதனையடுத்து மாநிலம் முழுவதும் தீவிர கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடுமாறு சுகாதாரம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தலைவலி, காய்ச்சல், உடல்வலி, அரிப்பு போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்டத்திலேயே வெஸ்ட்லைன் ஃபீவரை கட்டுப்படுத்தினால் அதன் பரவலை தடுக்க முடியும் என்றும் இந்நோயை குணப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட மருந்துகளோ தடுப்பு மருந்தோ தற்போது இல்லை என்றும் திருமதி வீணா ஜார்ஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான துணை பொதுத் தேர்வுக்கு இம்மாதம் 16ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நேற்று வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் மார்ச் 2024 பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளில் தோல்வியடைந்தவர்கள், வருகை புரியாதவர்கள் மற்றும் தனித் தேர்வர்கள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தங்கள் பள்ளிகளுக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை துணை பொதுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளஸ் ஒன் துணை பொதுத் தேர்வுகளுக்கும் இம்மாதம் 16ஆம் தேதி முதல் இதே முறையில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதற்கான கல்லூரி கனவு 2024 வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை மாநில தலைமைச் செயலர் திரு சிவதாஸ் மீனா இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், மதுரை, திருநெல்வேலி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 13ஆம் தேதி வரை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தொடங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா அரசு பிரிவினைவாதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் புகலிடம் அளிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்தியாவில் அரசியல் தலைமைக்கு எதிராக செயல்பட்டு வரும் பிரிவினைவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக கனடா செயல்படுவதாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பாதிக்கும் என பலமுறை அந்நாட்டிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கனடாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை அச்சுறுத்தும் வகையில் அந்நாட்டில் சுவரொட்டி விளம்பரங்கள் பிரிவினைவாத அமைப்புகளால் ஒட்டப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வன்முறைகளை ஊக்குவிப்பதும் கொண்டாடுவதும் நாகரிகமான சமுதாயத்தின் அடையாளமாக கருத முடியாது என்றும் அவர் கூறினார். ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டுள்ள நாடுகள் சட்ட வரம்புக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பிரிவினைவாத அமைப்புகளை ஊக்குவிக்க கூடாது என்றும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். கனடாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கான பாதுகாப்பை அந்நாடு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கூறினார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய அதிபராக திரு விளாடிமிர் புதின் நேற்று 5வது முறையாக பதவியேற்றார். 6 ஆண்டு காலம் அவர் பதவியில் இருப்பார். பங்களாதேஷில் உள்ள ரோஹிங்கியா மக்களுக்கு உதவ புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பு அதிக நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா வலியுறுத்தியுள்ளார். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் திங்கட்கிழமை நள்ளிரவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 2 தீவிரவாதிகளில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சிக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கடல் அணையின் நீர்மட்டம் வெயிலின் தாக்கத்தால் 25 அடியிலிருந்து சுமார் 3 அடியாக குறைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் வீசிய சூறாவளி காற்றினால் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. அரியலூரில் நேற்று லாரி மீது கார் மோதிய விபத்தில் தஞ்சையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை 20 ரன் வித்தியாசத்தில் வென்றது. முதலில் களமிறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. 222 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இன்று இரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் IPL கிரிக்கெட்டில் லக்னோ, ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் நேற்று நடைபெற்ற 3வது கட்ட வாக்குப்பதிவில் 64.58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மக்கள் நலத்திட்டங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை காங்கிரஸ் கூட்டணி மேற்கொண்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் கொள்கைகள் பெரும் செல்வந்தர்கள் பயன்பெறும் வகையிலேயே உள்ளன என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான கல்லூரி கனவு 2024 வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை மாநில தலைமைச் செயலர் திரு சிவதாஸ் மீனா இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 20 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.